மதுரை மணிநகர் பகுதியில் உள்ள இஸ்கான் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி காலை முதல் ஏராளமான பக்தர்கள் குடும்பமாக வருகை தந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. இன்று கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஏராளமான உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் திருக்கோவிலில் பொதுமக்கள் காலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று மதுரை மாநகர் மணிநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்கான் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்று காலை முதல் ஏராளமான பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த இடமானது மதுரை மணிநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்கான் திருக்கோவில். இங்கு காலை முதலே கிருஷ்ணருக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் தற்போது தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் தங்களது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தங்களுடைய குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேதமும், பெண் குழந்தைகளுக்கு ராதை வேடமும் அணிந்து தற்போது தொடர்ச்சியாக திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல போனால் இன்று கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஜென்மாஷ்டமி என்று சொல்லக்கூடிய நாளாகும். இந்த நிலையில் ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் சாமி தரிசி வருகின்றனர். தற்போது இங்க இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகியிடம் கேட்கலாம். சார், இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன சிறப்பு, என்ன மாதிரியான நாள் சார்? இன்னைக்கு என்ன நாள், இந்த கோவிலோட விசேஷங்கள் என்ன? இன்னைக்கு இந்த கோயிலோட விசேஷம் அதாவது ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி உற்சவம் நடந்து கொண்டிருக்கு. இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, என்னுடைய பிறப்பும் என்னுடைய லீலைகளும் ரொம்ப தீவியமானு சொல்றாரு. அதை யார் ஒருத்தங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஸோ அதனால இந்த மதுரையில் இந்த இஸ்கான் டெம்பிளில் பலதரப்பு மக்கள் எல்லாரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருளை இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கார். இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. ஒரு வருஷமும் நாங்கள் இந்த மாதிரி சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த வருஷம் அதே போல பல்லாயிரக்கணக்கான மக்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவருடைய அருள் பெற்று போய் கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய தாழ்மையான வழக்கம் என்னன்னா, எல்லா மக்களும் மதுரையில் பகவானுடைய நாமத்தை, இந்த கலியுகத்தில் கொடுக்கப்பட்ட நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அந்த மந்திரத்தை எங்களுடைய குரு, அதாவது பரம் குரு ஸ்ரீ பிரபுபாத் அவர்கள் உலகம் ஃபுல்லா, உலகம் இப்போ இல்லை, உலகத்தில் அவர் 68 வயசுலேயே உலகம் ஃபுல்லாக போய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நாமத்தை பரப்பினார். இப்போ இஸ்கான், அதாவது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்ன்றது உலகம் எல்லாத்துலேயும் இதே சேவை செஞ்சு கொண்டிருக்கு. இதே நாளில் உலகம் ஃபுல்லாக கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு அவருடைய அருளை நீங்களும் பெற்றுக்கொண்டதுக்காண்டி மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. சுகன்யா, இன்று கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உலகம் முழுவதும் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கிருஷ்ணர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையில் நம்ம மதுரை மணிநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்கான் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.